ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் மாதம்ல இன்றைக்கி தக்காளி கடையல் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா பழுத்த தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் கீறி வச்சா போதும். சின்ன குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 3 தாளிச்சிட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். இப்போது ஒரு 10 பூண்டு பல்லு இடித்து வச்சுருக்கேன். இதையும் நான் வெங்காயம் வதக்கத்தில் சேர்த்துட்றேன். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கிறேன். ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே நான் உப்பு சேர்த்ததும் தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வதங்கி வேக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், இது 3 சேர்த்து வதக்குறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இந்த நேரத்தில் நான் சேர்த்துட்றேன். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு வதக்கிட்டு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ குக்கரில் பார்த்திங்கனாக்கா நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வெந்திருக்கும். இதை ஸ்மாஷரை அல்லது மத்து வச்சு சூட்டோடையே நம்ம கடைஞ்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்க நிலமையில தான் இப்போ நம்ம கடையிறோம். இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே மற்ற வச்சு கடைஞ்சதில் நல்லா மசிஞ்சிருக்கு. இன்னொரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவையும் சேர்த்து ஊற்றி கொதிக்க விடலாம். நல்ல ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். இந்த அரிசி மாவு கரைச்சி சேர்க்கறது திக்காகிறதுக்காக, அதே சமயம் ரொம்ப திக்க மாவை கரைச்சி சேர்த்தோன்னா கட்டி ஆகிடும். நீர்க்க தான் கரைச்சி சேர்க்கணும். சில பேர் தோசை மாவே கரைச்சி சேர்க்குற வழக்கமும் உண்டு. ஆனால் நான் இங்கே அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். நல்லா மெதுன்னு 2 கல் தோசை ஊற்றி எடுத்துட்டு இந்த தக்காளி கடைசலை ஊற்றி சுட சுட சாப்பிடும்போது நல்ல உப்பு புளி காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி, நாட்டு தக்காளியோட புளிப்பு, பச்சை மிளகாய் காரம் எல்லாம் சேர்ந்து அருமையான சுவையில் இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையுமே இந்த தக்காளி கடைசல் ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக சுவையாக செய்யக்கூடிய ரெசிபி இந்த தக்காளி கடைசல். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.